நமது தாய் செய்திகள் வாயிலாக ஒன்றிய அரசின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு மிக முக்கியமான செய்தி. இன்றைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவை மாநகரில் பேட்டியளிக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் ஒரு பாராளுமன்ற தொகுதி கூட விடுபடாது, 39 பாராளுமன்ற தொகுதியும் இருக்கும் தொகுதி மறுசீரமைவில் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களாக தொகுதிகள் குறைக்கப்படும் என்கின்ற அச்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக பலமாக ஏற்பட்டது. அதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சருடைய இந்த முயற்சிக்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக இன்றைக்கு அவருடைய அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். இதில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாத்திரமல்ல, அரசியல் கட்சிகளுக்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே இதில் நம்பிக்கை இல்லை. 39 பாராளுமன்ற தொகுதியை நீங்கள் தந்து விடுவீர்கள் என்கின்ற ஒரு உணிப்பை நாம் எடுத்துக்கொண்டாலும், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டுகின்றீர்கள். கேட்டால் மக்கள் தொகையின் அடிப்படையில் என்று குறிப்பிடுகிறீர்கள். தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டை சார்ந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பில் கூடுதலான தொகுதிகளை தர வேண்டும். இல்லை என்றால் இருக்கின்ற தொகுதியை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமானது. அதற்கும் தொகுதி சீரமைப்பிற்கும் தொகுதிகளை, பாராளுமன்ற தொகுதிகளை குறைப்பதற்கும் கூட்டுவதற்கும் முகாந்திரம் இல்லை. கூட்டினால் அனைவருக்கும் கூட்டுங்கள், இந்தியா முழுவதிலும். குறைத்தால் அனைவருக்கும் குறையுங்கள். உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற, உங்களை நீங்கள் மௌலியாக பயன்படுத்துகின்ற மக்களை தொகுதியின் அடிப்படையில் அதிகமான உறுப்பினர்களை பெற்று தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கான சூட்சமத்தை நீங்கள் வழிவகுக்கின்றீர்கள் இன்றைய பிஜேபி அரசு. அதற்கு தமிழ்நாடு என்றைக்கும் துணை நிற்காது. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற மாநிலங்கள் அனைத்தும் போர்க்குரல் தூக்கும். நிச்சயமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுங்கள். தொகுதி மறுசீரமைப்பில் தொகுதிகளை குறைப்பதும் கூட்டுவதும், உங்களுக்கு வேண்டிய பகுதிகளில் கூட்டிக் கொள்வதும், உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற மாநிலங்களில் தொகுதிகள் வரையறையை குறைப்பதும் அல்லது சமமாகவே தருவோம் என்று குறிப்பிடுவதும் நீலிக்கண்ணீர் வடிப்பதற்கான வாய்ப்பாக அமையும். அதோடு மாத்திரமல்ல, மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலாக தெரிவிக்கின்றேன், புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி என்பது மிக முக்கியமான தொகுதி, பழமையான தொகுதி, தொடர்ந்து இருந்த தொகுதி. இந்த தொகுதியை கடந்த மறுசீரமைப்பின் பொழுது இந்த தொகுதியை 5 கூறுகளாக பிரித்து கரூர் மாவட்டத்திலும், திருச்சி மாவட்டத்திலும், சிவகங்கை மாவட்டத்திலும், ராமநாதபுரம் மாவட்டத்திலும் 2 தொகுதிகளாக பிரித்து விட்டீர்கள். புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் அல்லோலோகப்படுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு மீண்டும் அந்த தொகுதி புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி என்கின்ற பெயரோடும் புதுக்கோட்டைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் முறையாக தரமாக வைக்கின்றோம். இதில் ஏதேனும் தரங்கட்ட செயல்கள் நடைபெறுமையானால் அது யாராக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் விடாது. இழந்த புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி மீண்டும் எங்களுக்கு வேண்டும் என்பது இந்த புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் உள்ள நீண்ட நாள் வேண்டுகோள். இதையும் மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக எந்த சூழலிலும், எந்த சந்தர்ப்பத்திலும் தொகுதிகளை குறைப்பதற்கோ அல்லது சமநிலைப்படுத்துவதற்கோ நாங்கள் ஒன்றும் இளிச்சவாயர்கள் அல்ல. நீங்கள் சுத்துகின்ற பூவை
நாங்கள் சுமந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு 11 தொகுதிகள், 12 தொகுதிகளை கூட்டுகிறீர்கள். அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய தாத்பீகம் என்ன? அதனுடைய வஞ்சக செயல் என்ன? தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உங்களுக்கு வாக்கு கிடைக்காது, உறுப்பினர்களின் எண்ணிக்கை கிடைக்காது தென்னகத்தில் என்பதற்காக தென்னகம் முழுவதும், முக்கியமாக மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தென்னகம் முழுவதிலும் நீங்கள் குறைப்பதாக, தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக செய்திகள் வருகின்றது. அந்த செய்தி பொங்கி வருகின்ற காரணத்தினால் அதற்கு ஆசுவாசப்படுத்துகின்ற வகையில் தொகுதிகளை நாங்கள் குறைக்க மாட்டோம், எந்த சூழலிலும் குறைக்க மாட்டோம் என்பதாக ஏதோ மிக முக்கியமான அறிவிப்பை தருவதை போல் உள்துறை அமைச்சர் விஷம் கலந்த செய்தியை தருகின்றார். உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இன்றைக்கு தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகம் பெருமையானால் அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் நீங்கள் கை பொம்மைகளாக பயன்படுத்துகின்ற அந்த மக்களின் உறுப்பினர்களை பெற்று அதன் மூலமாக நீங்கள் ஆட்சியில் தொடர வேண்டும் என்கின்ற ஒரு துர்பாக்கியமான நிலை இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை. நீங்கள் செய்த சூழ்ச்சியும் தந்திரமும் நீங்கள் வைத்த மத பிரச்சாரங்களும் தான் இந்த நிலைக்கு உங்களை 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது. மக்களுக்கு எள்முனை அளவு கூட இந்த அரசை நம்பவில்லை, மதிக்கவில்லை, விரும்பவில்லை என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் புரியும் என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்வது கருத்தியல் பரப்பும் துணை செயலாளர் புதுக்கோட்டை MK ஷாஜஹான்.